திரு ஷியாம், இப்ப நீங்க சொன்ன இடம் தமிழ்நாட்டிற்கு எதிராக பாஜகவை ஒரு எதிரியாக சித்தரிப்பது திமுக. தாவேகாவுக்கு எதிராக திமுகவை முன்னிறுத்துகிற இன்னொரு வியூகம் இருக்கு. இதுல பாஜகவே இத ஒத்துக்குவாங்க, அவங்களும் ரொம்ப விரும்புறாங்கன்ற புள்ளியும் முக்கியமானதா, கவனிக்க வேண்டியதா? அது எதை வைத்து சொல்லப்படுகிறதுனா, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதை வைத்து அந்த மாதிரியான ஒரு சித்திரம் வருது. அடிப்படையில் என்னென்ன அனுபவங்கள் இருக்குன்னு தெரியாதுங்க. நான் எங்க அலுவலக கொலை வழக்குல சிபிஐ விசாரணையை நேரடியா சந்தித்தவன். கிட்டத்தட்ட 8 வருஷங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க சிபிஐ விசாரணைனா உடனே டக்குன்னு தீர்ப்பு சொல்லி திமுக தான் குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. பல கட்டம் இருக்கு. அதுல சிபிஐ கோர்ட்ல மனு போடணும். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பொய் சொல்ற கருவி டெஸ்டுக்கு நீங்க போயாகணும். உண்மையை கண்டுபிடிப்பு. நாங்க பாலிகிராஃபுக்கு போனோம். அப்போ ரொம்ப ரூடிமெண்டரி ஸ்டேஜ்ல இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் நார்கோ அனாலிசிஸ் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆமா, அதெல்லாம் இவங்க தாங்குவாங்களானே எனக்கு தெரியல உண்மையிலேயே. இதே விஜய் போய் சொல்ற கருவி டெஸ்டுக்கு கொண்டு போட்டாங்க, மதியம் கொண்டு போவாங்கல்ல நார்கோ அனாலிசிஸ். அது நீங்க என்ன செய்ய முடியும்? சரி, வரலன்னு எழுதி கொடுக்கலாம். நம்ம செந்தில் பாலாஜியும் கொண்டு போவாங்க, கொண்டு போட்டுங்க. செந்தில் பாலாஜி அதுக்கு நம்ம சம்மதம் தெரிவிக்கணும். சம்மதம் தெரிவிக்கல, பெரிய ப்ரொசீஜர். சம்மதம் தெரிவிக்கலைனாலும் அரசியல் விழுவும் அதுல. ஓகே. அப்ப செந்தில் நானும் பாக்ஸர் வடிவேலும் போனோம் சார். 2 பேர் சொல்றதையும் உண்மைன்னு கருவி. அந்த வழக்கு ஆரம்ப காலகட்டம். ஆரம்ப காலகட்டம். அது அடிப்படை கான்செப்ட் பாருங்க. என்னன்னா, ஹார்டா இருக்கிறவங்க பொய்ய நிஜ மாதிரியே பேசிடுவாங்க, கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஏங்க இதை நடத்துறீங்கன்னு கேட்டேன். ஒண்ணு இல்லைங்க, கோர்ட் நாளைக்கு இதை கொண்டு போகணும். இதெல்லாம் தாண்டனுங்க. தாண்டாம சிபிஐ வந்துருச்சு. உடனே சிபிஐக்கு இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி போட்டு வச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட். சோ இப்ப இந்த நீங்க சொல்ற இந்த ப்ரொசீஜரல் அழுத்தத்தெல்லாம் தாவேகாவால தாங்க முடியாதுன்னு கணிக்கிறீங்களா? அதாவதுங்க, இதெல்லாம் இப்போதைக்கு முடிகிற விஷயம் இல்ல. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா. அதாவது அடுத்த 6 மாசத்துல 8 மாசத்துல முடிஞ்சு தீர்ப்பு கரூர் சம்பவத்தாலே திமுக ஆட்சி காலி ஆயிரும். அதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல, 100% நம்பிக்கை இல்ல. ஜீவா, எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இந்த அலைன்ஸை பாஜகவும் விரும்புது, அதிமுக வெளிப்படையாகவும் பேசுறாங்க, பூடகமாகவும் பேசுறாங்க. நீங்க திரும்ப திரும்ப சொல்றது கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்றது. அப்ப திமுக எதிர்ப்பு, தாவேகாவை திமுக அழிக்க பார்க்கிறதுன்றது ஒரு நெரேஷன் பில்டிங், ஒரு பர்செப்ஷனை கட்டுற இதுதான் நடக்குதா? அப்ப இல்ல, திமுக விஜயை அழிக்க பார்க்குதா, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்து திமுகவை எதிர்க்கிறாராங்கிற கான்செப்ட்ல இருந்தும் இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுகவின் எதிரி அதிமுக தாங்க. அதுதாங்க தமிழ்நாட்டுக்கு சரியான ஒரு கான்செப்ட். இப்போ விஜய் போன்றவர்கள் திமுகவை எதிர்க்கிறார்கள். அது அப்போனா என்ன அர்த்தம்? அதிமுக இல்லை, நான் வந்துட்டேன், நான் எம்ஜிஆர் நீ நம்பியார் அப்படின்னு இவங்க சொல்ல வர்றாங்க. சார் சொன்ன மாதிரி யார் இங்கே நம்பியாருங்கிறத வச்சு தான் யார் இங்கே எம்ஜிஆருங்கிறது தீர்மானிக்கப்படுது. இப்போ அதிமுகவில் போனால் 2 எம்ஜிஆரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல, டபுள் ஆக்டாங்கிற கேள்வி வருதுல்ல. யார் ஒரு நம்பியார் வச்சு நீங்கள் 2 எம்ஜிஆர் வைக்க போறீங்களா? அப்போ எடப்பாடிக்கு ஈக்குவலான ஆள் விஜய்ங்கிற மாதிரி ஆகும். இல்லை, அவங்க தான் சொல்லியாச்சே. அது பவன் கல்யாண்ன்ற உதாரணத்திலே வில்சன் இன்னும் புடி கொடுக்கல, அதெல்லாம் பேசிதான். அப்ப அது இருக்கா இல்லையான்னு கூட தெரியும். எனக்கு தெரிஞ்சு முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ் அவங்க தானே. டெப்டி சிஎம்ங்கிற கான்செப்டே தமிழ்நாட்டை குழப்பி விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு முடிவு கூட அதிமுக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு வெளிப்படையா கேக்குறேன் ஜீவா, இப்ப என்ன ஆஃபர் பண்ணி தான் தாவேகாவை கொண்டு வருவாங்க? திமுக உங்களை அழிச்சிருங்க, அதனால நீங்க சேர்ந்துங்க. ஆமா, அதுதான் ஓப்பனா பண்றாங்களே அவங்க. இது எல்லாமே அவங்கள நீங்க வந்துதான் ஆகணுங்கிற நிலைக்கு உண்டு பண்றாங்க. கூட்டணிக்கு வாங்கன்னு அவங்க கூப்பிடல, வருவது மட்டும்தான் உனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறதான் கூப்பிடுறாங்க. ஒரே விரல நீட்டுறாங்க, முடிஞ்சுவோம் கட்சி இனிமே இருக்கணும்னா நீ அதிமுகவோட கூட்டணி வந்துதான் ஆகணுங்கிறப்ப நீ டிமாண்ட் பண்ற இடத்துல இல்லங்கிறாங்க டெப்டி சிஎம். ஒரு விதமான ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க, அது சேர்த்து ஒரு விதமான அழுத்தம் நெருக்கடிய திமுக இல்ல அதிமுக கொடுக்குதா? கொள்கை எதிரியை கூட சமரசம் பண்ணி வந்துரு, இல்லாட்டி உனக்கு அழிவு, ஒரு நெருக்கடியை அதிமுக இல்ல. இப்போ நீங்க அது நம்ம அகலமா பார்த்தோம்னா, முதல் விஷயம் என்ன சொல்றேன்னா, 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி தான் நிருபர்கிட்ட எடப்பாடியார் சொன்னார், நாங்க பேச்சுவார்த்தை ஒன்றும் பண்ணல சொன்னார், இன்னும் டைம் இருக்கு சார். இப்போ ஆர்பி உதயகுமார் என்ன சொன்னான்னா, அடிமட்ட தொண்டனா சேவகனா என்னுடைய ஆசையை வெளிப்படுத்துறேன் அப்படின்ற வார்த்தையை கடைசியா பயன்படுத்தினார். இதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய அறிவுரையை கொடுத்தவர், இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு சாதுரியமான முடிவு எடுங்கன்னு கொடுத்தவர் யாருன்னா ஐயா துரைமுருகன் தான். நீங்க ஆர்பி உதயகுமார் வார்த்தையை கேட்கணும்னு கூட சொல்ல வேணாம், எடப்பாடியார் வார்த்தையை கேட்கணும்னு சொல்ல வேணாம், துரைமுருகன் ஐயாவுடைய வார்த்தையை கேட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. சொல்லுங்களேன். அவர் தான் சொன்னாரு. என்ன சொல்றாரு? விஜய்க்கு அரசியல் சாதுரியம் இருக்குதா தெரியவில்லை. அடுத்தது, அரசியல் தலைவருக்கு உடல் முழுக்க கண் இருக்கணும்.
அடுத்தது உடம்பு பூரா சிந்திக்கிற திறன் இருக்கணும். ஓகே. அவர் மேல எல்லாரும் ஒரு சார்பா குற்றம் சொல்றாங்க. அவரை எல்லாரும் எல்லாருன்னா யாருன்னு தெரியும். ஒரு சார்பா குற்றம் சொல்லும்போது கூட அவர் அதற்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கணும். வெளியே வராம இருக்கிறாரு, விளக்கம் தானே கொடுக்க சொல்றாரு. இல்ல நான் இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்த்தா இதை யோசிச்சு முடிவெடுங்க. வில்சன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்ப துரைமுருகன் ஐயாவுடைய பேச்சை கேட்டு நீங்க முடிவெடுங்க. நீங்க தனியா நின்றாலும் ஓகே. வியூகத்தோட அதாவது அப்படி பார்த்தா துரைமுருகன் அவர்களோட பேச்சு என்னன்னா, விஜய ஒரு சமமான எதிரியா பாக்குற மாதிரியே இல்லையே. அவர் சொல்றாரு உங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இல்ல, உங்களுக்கு நாலாபுரமும் பாக்குற தன்மை இல்ல, பொருட்டாவே மதிக்கலையே சார். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, உங்களை அழிக்க பாக்குறாங்கன்றீங்க. அவங்க துரைமுருகன் பொருட்டாவே மதிக்கலையே. அதுதான் நீங்க பொருட்டாவே மதிக்கல. அதிமுக தான் எங்களுக்கு எதிரி, நீங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க உங்களை பொருட்டா மதிக்கலங்க, உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுகன்னு வேறொரு டைமென்ஷனுக்கு இப்ப நகர்த்திட்டீங்க. இல்ல அவ்வளவுதான். அவர் என்ன சார் மறைமுகமா என்ன சொல்றாரு, பால் இப்படி திரும்புதா? இல்ல அப்படி இல்லைங்க. அதாவது அரசியல் எங்க அறிவுரை கேடா இருக்குது. அதானே அரசியல்ல ஜெயிக்கணும். அரசியல்ல அதுவும் கூட்டணின்றது தேர்தல் அரசியல்ன்றதுல அறிவுரை எல்லாம் எதுவும் கிடையாது. தனக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, இன்னொருத்தனுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. ஏன் அழுத்தத்தை விட உன் அழுத்தத்தை நான் பெருசா உங்ககிட்ட காட்டுறேன், நீ வந்துடு. விஜய் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துக்கு வந்துடும். நம்ம விஜய் என்ன யோசிப்பாரு, நம்ம தனிச்சு நின்று அவர் ஒரு 10 பேரோட பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா 6 பேரோட பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்கும். ஏன்னா அவர் சுற்றி இருக்கு, நம்ம எவ்வளவு ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. யாரால பதில் சொல்ல முடியும்? 6% ஓட்டு வாங்குவோம், 8% ஓட்டு வாங்குவோம், 12% ஓட்டு வாங்குவோம் எல்லாம் சொல்லலாம். ஆனா 2 இருக்கு, எவ்வளவு இடம் ஜெயிப்போம், என்ன அதனால ஆயிடும், தமிழ்நாடு அரசியல் நம்மளுடைய பொசிஷன் என்ன ஆகும் அப்படின்னு வரும்போது அப்ப விஜய்க்கு வந்துட்டு ஒரு அழுத்தம் ஏற்படும். இப்ப என்ன அப்படின்னம்னா, விஜய் வந்துட்டு ஒரு சிங்குலர் எஜெண்டாவா திமுக மேல வெறுப்புணர்வை விதைக்கிறத தான் அவர் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. திமுக தமிழ்நாடு அரசு அதன் மீது வெறுப்புணர்வை தான் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த இடம் அவர் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னம்னா, அவர் முதல்ல எடுத்துக்கிட்ட அந்த கொள்கை நிலைப்பாட்டை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் இவங்களோட போயிடணும். போனா கட்டாயம் 10 சீட்டோ 15 சீட்டோ ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சார் 15 சீட்ல தாவேக்காவை நீங்களும் சுருக்குறீங்க. இல்ல ஓகே, நான் அந்த இடத்துல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் தெரியாது, எப்படி வேணாலும் ஆகட்டும். ஏன்னா அது மக்கள் கிட்ட இருக்குது, இவிஎம் கிட்ட இருக்குது, பிஜேபி கிட்ட. நான் அதை வரல, அது வேணாம், அது டேஞ்சரஸ் கேம், நான் அதை விட்டுறேன். ஆனா கணிசமா ஓரளவுக்கு இடங்களை புடிச்சுக்கிட்டு ஒரு கட்சியை நீடிக்கலாம்ல. இது அவர் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல, பாருங்க நீங்க சொல்றது நம்ம என்னெல்லாம் கொள்கை எல்லாம் பேசலாம், முழக்கங்கள்லாம் சொல்லலாம். தேர்தல் நெருங்கிருச்சு. ஆமா, கிரவுண்ட் ஒர்க் வேணும். ஆமா, யதார்த்தம் இதுதாங்க. யதார்த்தம் இதான். கூட்டணிக்கு போயிடலாம். நம்மள வந்துட்டு ஒரு 10 பேர் சட்டப்பேரவை, இப்படி சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றேன், ஒரு 10 பேர் சட்டப்பேரவையில் போயிருந்தா நம்ம கட்சி நிலைக்கும். இது பிஜேபி இது வந்துட்டு விஜய் ஒரு கேள்வி கேட்டார்னா நம்ம அதுக்கப்புறம் மைனர் பார்ட்னர் தான். நாளைக்கு இன்னொரு நடிகர் வந்து முதல்வர் வேட்பாளர்னு சொன்னா கூட நம்ம 40 சீட்டு 30 சீட்டுக்குள்ளே நின்னா என்ன ஆகுறதுன்னு கேட்டாருன்னா, அவ்வளவு தூரம் தீவிர அரசியல் பண்ணக்கூடியவர் அவர் இருந்தார் அப்படின்னம்னா இந்நேரம் அவர் வெளியில வந்துட்டு எவ்வளவு விஷயத்தை பேசியிருக்கலாம். நிறைவு சுற்று ஷியாம், ரத்தின சுருக்கமா நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, அதையே நீங்க நிறைவு கருத்தா சொல்லிடலாம். நான் என்ன குறுக்கிட விரும்பினாங்க, இதுல பீகார் தேர்தல் இங்க தமிழ்நாட்டில் எதிரொலிக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. பிஜேபி ஜெயிச்சாலும் இங்க கத்து காட்டுவாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சாலும் இங்க கத்து காட்டுவாங்க. அப்போ காங்கிரஸ் தலைமையில ஏன் புதிய கூட்டணி உருவாக கூடாது, அதுல ஏன் விஜய் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு புதிய தலைப்புக்கு இருக்கும்ன்றீங்க. அதையும் அந்த கோணத்தையும் சேர்த்து நம்ம பேசணும்ன்றீங்க. எப்போதுமே அரசியல் வந்து கேம் ஆஃப் அன்சர்டனிட்டி தான். ஐயநாதன் அதை திருப்பி திருப்பி சொன்னாரு, அது உண்மையும் கூட. எத்தனையோ இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். விசித்திரமான கூட்டணிகளை நம்ம சந்திச்சிருக்கோம்ல. ஓகே, இன்னும் விசித்திரமான காட்சிகளை பார்ப்பதற்கு தமிழகம் தயாரா இருக்கணும்னு சொல்றீங்க. அரசியலே விசித்திரமானதானே. கனத்த கல் கொண்டு எரிந்தோர் கனத்த மாலைகளோடு வருகின்ற விசித்திரபுரி, அண்ணா சொன்னது. ஜீவா, உங்களுடைய நிறைவு பார்வை. இல்ல, நான் எப்படி பாக்குறேன்னா, அதிமுகவுடன் போவதுதான் தாவேக்காவுக்கு ஒரு தேர்தலை எதிர்கொள்ளவே வசதியா இருக்குங்கிறதா. ஏன்னா இல்லைன்னா ஒரு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கட்டமைப்பு அந்த சீமான் வந்து பொலிட்டிக்கல் அனிமல் தளத்துக்கு போயிட்டாரு. சீமான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனிமல், கட்சி கட்டமைப்பு சித்தாந்த தளத்துல ரொம்ப வலுவா. அவர் ஒரு தளத்துல இருக்கிறார்ல, திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு, ஏதோ ஒரு தளத்துல அந்த அடிப்படையில் சேர்த்து. இங்க வந்து அப்படி இல்லைங்க, இவங்க டான்ஸ்க்கு கூடின கூட்டம் தானே. சோ நீங்க அப்படியே அது நீ ஒரு அலைன்ஸ்குள்ள போங்க, அதான் பெஸ்ட். இல்ல, அப்படி இருந்தாதான் ஐயனார் சார் சொல்ற மாதிரி 10 சீட்டோ 12 சீட்டோ
சீட்டோ 13 சீட்டோ ஏதோ ஒன்று அவங்களால இது பண்ண முடியும். ஏடிஎம்கேக்கு பலமா அமையும். தாவேகா போச்சுன்னா ஏடிஎம்கேக்கு அது கொஞ்சம் பலமா அமையும். ஆனா தாவேகா ஒரு தனித்துவமான கட்சி, இவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ்ங்கிற கான்செப்ட் டோட்டல் அடியாது, முடிஞ்சு அதோட இல்லை. அதான் 3 விஷயத்துங்களை நீங்கள் நிச்சயம் பண்ணிக்கணும். ஒன்று, நீங்கள் கிங் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷியாம் ஐயா சொன்ன மாதிரி வேற பெரிய கட்சிகள், தேசிய கட்சிகள், காங்கிரஸை உங்க கூட சேர்த்துட்டு அதை நிச்சயம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உதவின ஒருத்தரை வந்து அதை நிச்சயம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீ வில்லனா மாறுறீங்களா? இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணு வந்து தனிச்சு நின்னாலே அது வில்லன்ற கான்செப்ட் தான் உங்களுக்கு. இல்ல, அது உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க நில்லுங்க, வேண்டாம்னு சொல்ல. ஆனால் அதிமுக இல்ல, அதிமுக இதை எதிர்பார்த்தெல்லாம் கிடையாது. அதிமுக களத்துல ஸ்ட்ராங்கா நிக்குது. இல்லை, அதிமுக களத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். அதை வந்துட்டு ஸ்ட்ராங்காக கொண்டு போகக்கூடிய ஆற்றல் உள்ளவர் தான் எடப்பாடி. நான் அதெல்லாம் வந்து, ஆனால் அடிப்படையாக 2 விடையும் அங்கே வந்துட்டு குறையுது. ஒன்று, எடப்பாடி ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கிடையாது. அப்போ இருந்த அதிமுகவும் இப்போ இல்லை, பலம் எழுந்திருக்குதுல. முக்கியமாக கூட்டணின்றது ஒரு கைமேரா தான். கைமேரானா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, அது என்னடா என்ன விதமான விலங்குடா, அது பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி அது கூட்டணி மாறும் அபிப்பிராயம். முக்கியமா இங்க வந்துட்டு திரு ஷியாம் அண்ணனுக்கு நான் ஒன்று சொல்லணும். அது என்ன அப்படின்னம்னா, அவங்க பூச்சாண்டி காட்டுறாங்கன்றது உண்மை. ஆனா பாஜக எதிர்ப்புன்றது பூச்சாண்டி அல்ல, தட் இஸ் a proven devil. அது இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு ஊறு விளைவிக்கும் அப்படின்றது நிரூபிக்கப்பட்ட உண்மை. எனவே அது பூச்சாண்டி கிடையாது.